கரூருக்கு முன்னாடி விஜய்க்கு இந்த இமேஜ் இப்போ இல்லை தெரியுமா? பொதுமக்கள் மத்தியில் விஜய் டம்மி பீஸ்ன்ற ஒரு கருத்து உருவாயிருக்கு. கரூருக்கு முன்னாடி வேற விஜய் ஏதாவது பண்ணுவார், அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் மாதிரி அப்படி இப்படி. கரூரில் அவர் ஓடி ஒளிஞ்சார்ல, அதில் அவருடைய இமேஜ் இறங்கியிருக்கு. ரசிகர்கள் வேணா தூக்கலாம், கொண்டாடிக்கலாம். இப்போ நாளைக்கே மறுபடியும் விஜய் ஒவ்வொரு ஊராக போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு வச்சு மீண்டும் அந்த இமேஜ் ஏறும். நீங்க அண்ணாமலை இருக்காரு, எடப்பாடி டாப்ல வந்துட்டார். சீமான் எங்க? சீமானுடைய அந்த பழைய ஸ்டைல் எங்க? அரசுக்கு எதிரானது எங்க? பேசலையா அப்படின்னா பேசுறாரு. பேசவே இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முன்ன இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த இதுல இருக்கா நான் பலரையும் கேட்டேன். அவங்க உள்ள என்ன தடுமாற்றம் தெரியல. திமுகவை அடிக்கணும், திமுகவே ஃபுல்லா அடிச்சுட்டு அது விஜய்க்கு போயிடும் நினைக்கிறாங்களா, இல்ல விஜயும் நம்ம அடிச்சுட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு இதாகும் நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு தெரியல. ஆனானப்பட்ட விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் ஆட்சி மாற்றம் வேணும்ன்றதுக்காக கைகோர்த்தாரு. 29 தொகுதி பண்ண 2வது இடத்துக்கு வந்தாரு, எதிர்கட்சி தலைவரானார். இதற்கு பிறகு அவருடைய அரசியல்ல அவர் வீழ்ச்சி அடைஞ்சார். ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு மக்கள் அவரை நம்பி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி சீமானு கொடுப்பாங்க. ஆனா அவர் அதை புறக்கணிச்சுட்டே போறாரு. நகர்ப்புறங்களில் விஜய்க்கு வாக்குகள் இருக்கிறது. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதில் சில இடங்கள்ல விஜய் கட்சியுடைய வேட்பாளருடைய செல்வாக்கு இன்னும் பல விஷயங்கள்ல இவங்க அந்த 2 கட்சியை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா எம்எல்ஏ ஆகலாம். இப்போ நான் என்ன சொல்றேன், 60-70 சீட்டு டிஎம்கே கிடைக்கும் கூட்டணி. விஜய் கட்சிக்கு 10 சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம். நான் எப்பவுமே அன்னைக்கு ரேஞ்சுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். என்டிஏ கூட பேசினார் நான் சொன்னா இல்லையா? இப்போ விஜய் தனியா நிற்கிறான்னு சொல்றேன்னா இல்லையா? நான் கடைசி வரைக்கும் இன்னை வரைக்கும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். என்கிட்ட சண்டைலாம் போட்டாங்க, நீங்க மட்டும் தான் சொல்றீங்க, மற்றவங்க யாரும் சொல்லன்னு. நான் ரொம்ப சிம்பிளா கேட்டேன், என்னைக்கு விஜய் அதிமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணார் சொல்லுங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த கேள்வி தான் நிற்கும். ஏன்னா திமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதில் முன்ன பின்ன இருக்கும், ஒருத்தர் வருவாங்களா போக மாட்டாங்கன்றது. என்டிஏ கூட்டணி தெளிவாயிடுச்சு. நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்கிறாங்க, தாவேக தனியாக நிற்குது. களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? இப்போ நீங்கள் இருக்கிற சூழலை யாருக்கு சாதகமாக இருக்குது? இன்னைக்கு இருக்கிற சூழலை வச்சும் சொல்ல முடியாது. பொதுவாக தேர்தல் தோல்வி வெற்றிலாம் அணிகள் இறுதிப்படுத்தப்பட்ட பிறகு வேட்பாளர்கள் ஒரு ஆளுமை இது கொடுப்பாங்க, ஒரு இதை பண்ணுவாங்க, பிரச்சாரம் ஒரு இதை கொண்டு வரும். ரைட்டு. இப்போ இதுல நான் சொல்றேன், திமுகவுடைய அணி இன்னமும் பலகீனமா இருக்கு. இன்னும் அவர்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. இப்போ பிரேமலதாக்கு அங்க ஏதோ கூடுதல் தொகுதி 9 தொகுதி வரையும் கொடுத்து உள்ள இழுக்கிறதா சொல்றாங்க. இவங்களுக்கு 9 தொகுதி கொடுத்தா திருமாவளவன் அதை எப்படி பார்ப்பாரு? இடதுசாரிகள் எப்படி பார்ப்பாங்க? 15 தொகுதி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இடதுசாரிகள். அப்போ இவங்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? இந்த விவகாரம் பெருசா வெடிக்கும். இவர்களுக்கு 15 தொகுதி 10 தொகுதி இப்படி கொடுத்தா 25 தொகுதி வாங்கிட்டு காங்கிரஸ் நிற்குமா? அப்போ இவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 தொகுதிக்கு மேலே கொடுத்துட்டா மீதி எவ்வளோ நிற்க வேண்டியிருக்கும்? 144 தொகுதி நிற்கணும். 154 தொகுதி. அது திமுகவுக்கு ஓகேவா? இந்த சிக்கல்லாம் இருக்குல்ல, 200 டார்கெட் இல்லை. அப்போ அவர்கள் இது இல்லாமல் திமுக உள்ள இருக்குல்ல, உதயநிதி ஆட்கள், மாப்பிள்ள ஆட்கள், லாபிஸ், சீனியர் அமைச்சர்கள், கனிமொழி லாபி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஆகாது இந்த கோஷ்டி இது. அப்புறம் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணி செயல்படுவோம். ஜெல்லாவலன்னு சொல்கிறாங்களே, அது நடக்கும். அப்போ இது எல்லாம் சேரும் பொழுது அவர்களுக்கு பெரிய பிரச்சனை. அது போக ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய கோபம். அதற்கு மேலே பல தொகுதிகளில் உள்ளே விட மாட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் 4 தொகுதியில் இந்த பிரச்சனை செய்தியாக வந்தாலே பெரிய பலகீனம். திருச்செந்தூர் சங்கரன் கோயில் எம்எல்ஏ ஒரு இதை திறந்து வைக்க போறாங்க, ஜனங்க ஆட்சி தடுத்திட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பக்கம் இது எல்லாம் இறுதிப்படுத்தி இவங்க பிரச்சாரம் அதெல்லாம் போகும்பொழுது இவர்கள் சொல்றாங்க தமிழ்நாடு வெல்லும். அன்னதை இன்னைக்கு ஒரு கோஷம், இன்னைக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, ஆட்சி தொடரும் ஏதோ ஒன்று வச்சு. இன்னைக்கு திருச்சியில் ஏதோ ரைமிங் வேற எதுங்க துட்டு கொடுக்குறாங்க? இன்னும் ரைமிங் கீமிங் பேசினுக்கிறீங்க. 1க்கு 5 டீம் போட்டு துட்டு எது கொடுக்குறாங்க? அதுக்கு தானே கொடுக்குறது. என்னங்க நீங்க சினிமாவில் கதை வசனம் எழுதுறதுக்கு யாரு? நல்லா எழுதுறது தான் கூப்பிட்டு எழுத வைப்பாங்க. அதுக்கு தானே காசு. நல்லா எழுதிருக்கீங்க, வசனம் செம்மையா இருக்குங்கன்னா காசு. அப்போ இங்க இதுல அவர்கள் இது வரைக்கும் அவர்களுடைய பலமான ஒரு ஓட்டு வங்கியா இருந்தது சிறுபான்மையின வாக்கு வங்கி 13%. அது எந்த காலத்திலையும் ஏடிஎம்கே உழல. அது ஜெயலலிதாக்கு முன்னாடி, ஜெயலலிதாக்கு பிறகு சொல்றேன், பிஜேபியோட கூட்டணி வச்ச பிறகு அங்கே கன்வெர்ட் ஆகவே இல்லை.
அது 13% இவங்களுக்கே சொந்தம். அப்போ 45% 13% பார்த்துக்குங்க. அந்த 13%ல் இப்போ விஜய் வந்துட்டார். விஜய் பிரிப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக எப்படியும் 6-7% பிரிப்பார். அவ்வளோதானே நான் சொல்கிறேன். ஓகே. போக போக இவங்க ஒன்று அதான் நான் ஒன்று சொன்னேன். பிரச்சாரம், வேட்பாளர் பலம் அந்த மாதிரிலாம் கூடுதல் இருக்கு. குறைவு. நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற நிலமையில இவங்க எதுவுமே போகலையே. இன்னும் சுயபெருமை பேசி தானே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் வந்தேனா நான் வந்தேனா அப்படின்னுக்கிறேன். நீ வாயானா நான் வர்றேன் பாத்தியா, எல்லாரும் நான் வருவேன்னு எதிர்பார்த்துன்னுக்குறாங்க. நான் சண்டை போட்டேனா, எப்போ சண்டை போடுவேன் பாத்தியா, எல்லாரும் நான் எப்போ சண்டை போடுன்னு எதிர்பார்க்குறேன். ஆமாம், இனியே கேள்வியே கேட்க மாட்டாரே. வேலைக்கு போடா அப்படின்னு அப்பா சொன்னா அப்படி கம்னு இருக்குது. ஏன்டா வேலைக்கே போக மாட்டியாடா, இப்படி வெட்டியா திரியிறான்னா, பார்த்தீங்களா நான் எப்போ வேலைக்கு போவேன்னு எல்லாரும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. சம்பாதிச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு தருவேனான்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய வெற்றி. இப்படி சொல்லியிருந்தா நாங்கள் என்னங்க பண்ணுறது? அந்த மாதிரி அதனால தான் சொல்கிறேன் இத்தனை பர்சன்டேஜ்னு. அப்புறம் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, போன தடவை இவங்க தானே போட்டிருப்பாங்க. அவங்க ஒரு 6% வச்சுக்கிட்டா 12% வச்சுக்கிங்க. அப்புறம் அந்த பெண்கள் பட்டியலின எல்லாம் ஒரு 6% வச்சுட்டிங்கன்னா 18% எங்கேருந்து பிரிகிறாரு? திமுக. ஏன் சொல்கிறேன்னா, போன தடவை எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இங்கே தானே போட்டாங்க. ஜெயிக்கிற கூட்டணி, அப்புறம் ஒரு மாதிரி ஆட்சிக்கு எதிரான கோபம் எல்லாம் இல்லை, 2 ஆப்ஷன். அப்போ இங்கே தான் விழுந்தது பெரும்பாலும். அதுலேருந்து ஒரு 18னா 45 18 கொலைங்க 27 ஆயிடுதா? இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க வாக்கு தான் இருந்தது. அதை தாண்டி டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் இருந்தது 39%. இதில் 41 வந்தாங்க நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அதே கணக்கு வச்சுக்குவோம். அப்போ 41%ல் ஒரு 7% இவங்கள்ட்ட இருந்து பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் 25% ஆயிடுறாரா? அவங்க 27, இவங்க 25. 41ல் 7 போனால் 34. நீங்கள் பாருங்கள். இது நகர்ப்புறங்களில் விஜய்க்கு சில சாதகங்கள் இருக்குது. இப்போ சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய்க்கு 2வது இடம் வருவார். சில இடங்களில் விஜயே போட்டி போட்டால் முதல் இடம் வருவார். சில இடங்களில் அந்த மாதிரி இருக்குது. பல இடங்களில் இவங்க 2வது இடம் வர்றதுனால டிஎம்கேக்கு கடுமையான பாதிப்பு வருது. திமுகவுடைய கோட்டை தானே சென்னைலாம். பெருநகரங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு இப்போ மதுரை எடுத்துக்கிட்டால் மார்க்சிஸ்டுகள் துணையோட அப்படி இப்படின்னு மற்ற கட்சிகளோட. இப்போ இது எல்லா இடத்துலையும் இவங்க வாங்குகிற வாக்குகள் திமுகவுக்கு அடி விடுது. இது யதார்த்தம். அப்போ இது யார் அறுவடை பண்ணுவா? ஆட்டோமேட்டிக்காக என்டிஏக்கு இதாகும். அதனால் இன்றைக்கி இவங்க கிளப்புறது அண்ணன் சீமான அவர் 8% இருக்குல்ல, அதை அவர் 8% மீண்டும் வாங்கிட்டாருன்னா அத்தனையும் அவருடைய தமிழ் தேசிய கொள்கைக்கான வாக்குகள். இப்போ 8லேயே 6 2% மேலே எங்கள் வாக்கு தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. அதில் எனக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா அப்போ வந்து அண்ணா தம்பி மைக்கு பாட்டு இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதனால் அந்த விஜய் ரசிகை அவருக்கு போட்டிருக்க மாட்டாங்கன்றதுல என்ன நீங்கள் இது சொல்ல முடியும்? இப்போ அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இந்த தடவை அப்படியே இவங்க திரும்பி இங்கே வராங்க வச்சுக்கோங்க. அவர் 8லேருந்து 6 ஆகிட்டாருன்னா. இன்னொன்று, நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி சீமான் களத்தில் எப்படி இருந்தார், இப்போது களத்தில் எப்படி இருக்கார்? வேட்பாளரே அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சார். அது ஓகேங்க. களத்தில் சீமான் பேசு பொருளாக சீமான் பேட்டி கொடுத்தாருன்னா அது எதிரொலிக்கும். சீமான் ஆட்சிக்கு எதிராக, ஆட்சியாளருக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக கடுமையாக பேசுவார். மற்றவரோட 2 பேர் தான் ரொம்ப ஃபார்மில் இருப்பாங்க, அண்ணாமலை சீமான். அப்புறம் தான் எடப்பாடி. இவங்கெல்லாம் இன்றைக்கி அண்ணாமலை இருக்கார், எடப்பாடி டாப்பில் வந்துட்டார். மாதிரி சொன்னதெல்லாம் சீமான் எங்கே? சீமானுடைய அந்த பழைய ஸ்டைல் எங்கே? அரசுக்கு எதிரானது எங்கே? பேசலையா அப்படின்னா பேசுகிறாரு. பேசவே இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முன்னே இருந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த இதில் இருக்கா? நான் பலரையும் கேட்டேன். ஆமாங்க நீங்கள் சொல்கிறது உண்மை. அந்த இதை காணுமேங்க எங்கன்னு கேட்குறாங்க. தெரியல, அவங்க உள்ள என்ன தடுமாற்றம் தெரில. திமுகவை அடிக்கணும், திமுகவே ஃபுல்லாக அடிச்சுட்டு அது விஜய்க்கு போய்டுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை விஜயும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு இதாகவும் நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த வேகம் குறைஞ்சிருக்குன்றது மட்டும் யதார்த்தம். கரெக்டாக? அப்போ அவர் அந்த 8% அவர் தக்க வச்சாருன்னா அது அவருக்கு பெரிய வெற்றி. சீமானாக அவருடைய இது யாரையும் அசைக்க முடியாத அது இதுவாக இருக்கார் அப்படின்னு. இன்னொன்று, காலத்தே பருவத்தே பயிர் செய்ன்னு சொல்லுவாங்க. சில விவகாரங்களில் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி அரசியலை கொண்டு போக முடியாது. ஆனானப்பட்ட விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் ஆட்சி மாற்றம் வேணுன்றதுக்காக கைகோர்த்தார். 29 தொகுதி வின் பண்ணி 2வது இடத்துக்கு வந்தார், எதிர்க்கட்சி தலைவரானார். அதற்கு பிறகு அவருடைய அரசியலில் அவர் வீழ்ச்சி அடைஞ்சார். ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு மக்கள் அவரை நம்பி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி சீமானு கொடுப்பாங்க. ஆனால் அவர் அதை வந்து புறக்கணிச்சிட்டே போகிறாரு. ஒருத்தன் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதி, அப்புறம் பொண்ணுக்கு இப்படி இருக்குது, பொண்ணு கலராக இல்லை, பொண்ணு அப்படி இருக்கணும், எல்லாம் ஓகே, பொண்ணுடைய அம்மா சரியில்லை, எல்லாம் ஓகே, அப்பா பார்த்தா தொத்து பல்லாகிறாரு, இப்படிலாம் பொண்ணை கழிச்சிட்டே வருவான். கட்சியில் பார்த்தா இவனு வயசாகிடும். எந்த பொண்ணு கட்சியாலும் ஓகேன்ற மாதிரி நிலைமைக்கு வந்துடும். பொண்ணாக இருந்தால் போதும்னு ஜாதி கூட பார்க்கலங்க. விதவைகள் இருந்தால், டைவர்ஸ் ஆனவங்க இருந்தால் கூட பரவாயில்லன்னு போவோம். கைம்பெண்கள் சார். அப்போ என்னன்னா,
இந்த மாதிரி அந்த அந்த பருவத்தை பயிர் செய்யணும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இவருக்கு இருக்குன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதாவது நீங்க கூட்டணி பத்தி சொல்றீங்க. கூட்டணி தான், கூட்டணி அரசியலுக்குள்ள போகணும். அப்போ போகும்போது நான் ஒரு 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ கிடைச்சாங்கன்னா உங்க அரசியலுக்கு தானே லாபம். உங்க தமிழ் தேசிய அரசியல் இன்னும் ஓங்கி ஒழிக்கும் அல்லவா? ஆட்சியுடைய இது உங்களுக்கு தெரியும். அவங்க பயிற்சி முயற்சியில தானே சார் இருக்கு. பயிற்சி முயற்சினா அப்போ நீங்க அதை பத்தி கேட்கக்கூடாது, நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. அவங்க வாட்டில் பயிற்சி எடுத்துனுக்குறாங்க, நமக்கு எதுக்குங்க அதை பத்தி அப்படின்னு தான் நம்ம போகணும். அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஓட்டை பிரிக்கிறத அடிப்படையில பார்த்தாலும் என்டிஏ கை தான் ஓங்கி இருக்கு. அப்படிதானே இப்ப இருக்க நான் பேசிட்டு நான் இருக்கேன். சொல்றதுல தான் மாற்று கருத்து தான் நீங்க சொல்லுங்க. நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். நான் ஏதாவது மாற்றி சொன்னால் சொல்லுங்கள். சிறுபான்மையினர் ஓட்டு சார் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. சிறுபான்மையினர் வாட்டு என்டிஏக்கும் போகும், விஜயே எடுத்துக்க மாட்டான்னு சொல்லுங்கள். இல்லாட்டி சிறுபான்மையினர் வாக்குலாம் விஜய்க்கே வராதுங்க, அது எந்த காலத்துலையும் திமுக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லுங்கள். சார் விஜய் ரசிகர்லாம் போன தடவை யாருக்குமே ஓட்டு போடல சார், நோட்டாக்கு போட்டாங்க சார், நீங்கள் எப்படி திமுக கூட்டணி போட்டாங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சார் பட்டியலின இளைஞர்கள் பெண்கள் வாக்கு அதுலேருந்து ஒரு 6-7% டிஎம்கே வாக்கு இங்கே வரும் அப்படின்னு நம்ப முடியாது சார், நீங்கள் சொல்கிறதே தப்பு சார் அப்படின்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அதாவது நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது கணிக்க முடியாத ஒரு கட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் இப்போ நீங்க சொல்ல எதுவுமே கணிப்புக்கு அப்பாற்பட்டது இல்லை. அந்த கணிப்பு சரியா தவறான்றது தான். அதாவது கிட்ட நெருங்கி வந்துட்டோமா, நம்ம கணிப்பு ஓரளவுக்கு இருக்கா, ஒரு அசம்ஷன் தான், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எதிர்பார்ப்பை கணித்து அனலைஸ் தானே ஒரு இதை விஷயத்த இப்படி போனா இப்படி போகும்னு சொல்றது தான். அப்போ அதுல வந்து நம்மளுடைய இது 100% வருன்றது நம்ம எவ்வளவு யதார்த்தமா இருக்கிறோன்றதை பொறுத்து. நாளைக்கே விஜய்க்கு இப்போ நகர்ப்புறங்களில் நான் சொல்கிறேன்னா இல்லையா, நகர்ப்புறங்களில் விஜய்க்கு வாக்குகள் இருக்கிறது. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற. அதில் சில இடங்களில் விஜய் கட்சியுடைய வேட்பாளருடைய செல்வாக்கு இன்னும் பல விஷயங்களில் இவங்க அந்த 2 கட்சியை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா எம்எல்ஏ ஆகலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 60-70 சீட்டு டிஎம்கே கிடைக்கும் கூட்டணிக்கு, விஜய் கட்சிக்கு 10 சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம். அதே மீறி இந்த தேர்தலில் பிரச்சாரம் மற்ற களங்கள் மாறுது. இப்போ அடுத்த மாதம் கேட்டால் நான் அடுத்த மாதம் நிலைமை தான் நான் சொல்ல முடியும். போன மாதம் நீ இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் எப்போவுமே அன்னைக்கு ரேஞ்சுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்டிஏ கூட பேசினார் நான் சொன்னேன்னா இல்லையா, இப்போ விஜய் தனியாக நிற்கிறான்னு சொல்கிறேன்னா இல்லையா, நான் கடைசி வரைக்கும் இன்னை வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். என்கிட்ட வந்து சண்டைலாம் போட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க மற்றவங்க யாரும் சொல்லன்னு. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்டேன், என்னைக்கு விஜய் அதிமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணார் சொல்லுங்கள்? கடைசி கூட்டத்தில் 25ஆம் தேதி கூட்டத்தில் நேரடியாக அட்டாக் பண்ணார். நாம் தனியாக நிற்கிறோன்னு கெத்தா நிற்போன்னு சொன்னார். என்னைக்கு ஏடிஎம்கே விஜயை நேரடியாக அட்டாக் பண்ணிச்சு? அதே 25ஆம் தேதிக்கு மறுநாள். அப்போனா என்ன அர்த்தம்? அது நாள் வரைக்குமே அவர்கள் 2 பேரும் பேச்சுவார்த்தை போச்சு. கூட்டணி இல்லைன்னு முடிவு பண்ணான்னா அன்னைக்கு உடனே ட்விட்டரில் போட்டேன், விஜய் தனித்து நிற்கிறார், 75% அறிவிச்சிட்டாரு. அடுத்த ட்வீட்டு வந்து கிட்டத்தட்ட இவங்க தனியாக நிற்கிறாங்க, 3 அணி மொத்தம் 4 அணின்னு உறுதி அப்படின்னு போட்டேன். நான் எதாவது மாற்றி பேசினேன்னா? இவங்க பேச்சை மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, நான் தான் பிரேக் பண்ணேன். பேச்சுவார்த்தை இவங்க யார்கிட்ட நடத்துனாங்க, எங்கே நடத்துனாங்க, எந்த இடத்துல வச்சு நடத்துனாங்க, எத்தனை முறை நடத்துனாங்க எல்லாம் எனக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கிற தாவேக தலைவர்கள்ட்டே நான் பேசியிருக்கேன், அவங்களுக்கும் தெரியும். அவங்க மறுக்க முடியுமா? கூப்பிட்டே சொல்கிறேன், இல்லை சார்னு என்ன சொல்கிறாரு. மறுநாள் கூப்பிட்றேன், என்னங்கண்ணா, இல்லை சார் உங்களுக்கு தெரியுமா இல்லை நடக்கலைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் எனக்கு தெரியல, போய் கேளுங்க, இந்த கதைலாம் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு. ஆனால் அவர் தான் அந்த இதில் இருந்திருக்காரு. நம்மள அவர் குழந்தை நினச்சிட்டார், மற்ற பத்திரிகையாளர் மாதிரி நினச்சிட்டார். தேவையில்லாமலாம் நான் வந்து எதையும் பதிவு பண்ண மாட்டேன். இன்றைக்கும் பிரேமலதா இங்கே தான் போவாங்கன்னு சொல்கிறேன்னா மதில் மேல் மூணையும் தான் சொல்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு ஒரு அசம்ஷனும் இருக்கும், வர்ற தகவலும் இருக்கும். எல்லாரும் சொல்கிறது நம்ம நம்பிட முடியுமா? நம்பினா ஒருத்தர் தகவல் சொல்கிறாருன்னா அதை கிராஸ் செக் பண்ணுற வேலையை நம்ம பண்ணி ஆகணும்ல. அப்போ அந்த மாதிரி இடத்துல எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க, நம்பகமான தகவல் சொல்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் அதுலேருந்து ஒரு முடிவு வரேன். அந்த முடிவில் வந்து பெரும்பாலும் எனக்கு கரெக்டாகவே இருந்திருக்குது. நான் போகிற இது வந்து தப்பு இல்லைன்னு தெரியுது. நான் எந்த காலத்துலேயும் இவங்க பெஸ்ட்டு அவங்க பெஸ்ட்டு இவரை விட சிறந்த தலைவர் இல்லைன்னா நான் யாரையும் பேசினதே கிடையாது. இது இந்த நிலைமைக்கு இப்படி இருக்குது. இப்போ இவங்க வந்து இவங்க அருண்ராஜ் சொல்கிறாரு ஸ்டாலினை பேட்டி கொடுக்க சொல்ல, நான் ட்வீட் பண்ணேன். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பத்திரிகையாளரை பார்த்ததே இல்லையா? எல்லா பத்திரிகையாளரும் தான் பார்த்தாரு. இன்றைக்கி முதல்வர் ஆகிட்டார், அவர் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே வந்துட்டார். நம்ம ஏதாவது பேசி வச்சா அது பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லிட்டு கேள்வியும் பதிலும் பார்த்து சொல்கிற மாதிரியும் இல்லாட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாமல் தவிர்க்கிறது தான் நடக்குது. இது எல்லா தலைவருமே பண்ணுறாங்க. இப்போ கவர்னரு நிறைஞ்ச அறிவாளி, எல்லா விஷயமும் அவர் தெரியும். ஆனாலும் அவர்கிட்ட பேட்டிக்கு போகும்பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்த பொழுது
கேள்விகள்லாம் கொடுத்துட்டு அந்த கேள்விக்கு பதில், அப்புறம் இதை வேணாம் இது வேணும்னு அவர் கொடுத்துருக்காரு. அவருடைய இதில் கூட இருக்குது. ஜெயா மேனன் தான் எடுத்தாங்க. அதுக்காக அவர் ஓப்பன் ப்ரெஸ் மீட்டாக நடத்த முடியும்? அந்த ப்ரெஸ் இதில் கூட இது வேணும் இது வேணான்னு தான் இது பண்ணுவாங்க. எல்லாருமே அது இது பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ்க்குள்ளேயே வரமாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்கள் ஸ்டாலினை அட்டாக் பண்ணோன்னா நான் சொல்கிறேன்ல அவர் இப்படிங்க, நீங்கள் அது வர முடியுமான்னு. இது நான் ஸ்டாலினை ஆதரித்து பேசுகிறேன்னு அர்த்தம் ஆகிடுமா? சொல்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் சார்னு சொல்கிறேன். புரியுதா அதோடைய அர்த்தம்? நீங்கள் பேசுறதா இருந்தால் கூட அதை கரெக்டாக பேசுங்கன்றேன். எம்ஜிஆரை பற்றி இப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் விஜய் அட்டாக் பண்ணேன்னு நினச்சிக்கிறாங்க. சொல்கிற தகவலை நீ சரியாக சொல்லு. இன்றையுடைய ஜென்சி கிஞ்சின்னு உருட்டாதன்றேன். உண்மை நாங்களாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்போ எம்ஜிஆர் அப்படி கிடையாது, நீ தப்பாக சொல்கிறேன்ற. அது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம அவங்கள அட்டாக் பண்ணுறோம், எது எடுத்தாலும் இவர் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறாரு. ஆமாம், நீ எனக்கு என்னென்னு பேசுனா மற்றவன் வேணால் கம்னு இருப்பான், நம்ம ஏன் கம்னு இருக்கணும்? என்ன உண்மையாக அதை சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இது சொல்கிறீங்க வச்சுக்கிங்க, ஒரு பைக்கு புதுசாக வந்த பைக்கு ஒருத்தர் கேட்குறாரு, அந்த பைக் எவ்வளோங்க விலை? 1 லட்ச ரூபா தான் சார் அப்படின்னா, நம்ம இல்லை சார் 1 லட்ச ரூபாலாம் கிடையாது சார். என்ன சார் நீங்கள் 2.5 லட்ச ரூபா சார் அந்த பைக்கு, நீங்கள் 1 லட்ச ரூபா சொல்கிறீங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது சொன்னால் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்குது உனக்கு வேலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? புரியுதா? இதோடைய ஹையர் வெர்ஷன் தானே அது. நீ எம்ஜிஆரை பற்றி ஒரு ஒப்பீடு வைக்கும் போது நான் எம்ஜிஆர் யாருன்றதை பற்றி சொல்கிறேன். அது உங்களுக்கு கோவம் வருதுன்னு நான் என்ன பண்ண முடியும்? எப்போவுமே பத்திரிகையாளர்கள் இந்த அனலிஸ்டில் இருக்கணும். இன்னொன்று, நம்ம நம்புறதெல்லாம் செய்தி கிடையாது. இப்போது நான் சொல்கிறேன், இந்த கால்குலேஷனில் தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்றேன். இப்போ நான் சொல்கிறதுல உடன்பாடு இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து அதை மறுத்து பேச முடியல. எப்படி உடன்பாடுனா, ஒருவேளை இருக்குமோ கரெக்டு தான், இவங்க எல்லாம் போனதோட இங்கே இருந்தாங்க, இப்போ இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நம்புறீங்கல்ல. இல்லாட்டி எப்படி சார்னு கேட்டுருவீங்க. இப்போ நான் வந்து சார் 45% திமுக வாக்கில் வேகா 25% மேலே இவர் பிரிச்சுடுவாருங்க, இங்கேருந்து 15%ங்க 40% தாவேகா பிரித்து 40% வந்துடுவாங்க, இவங்க 2 பேருமே கண்டாங்கன்னு சொன்னால் எப்படி சார் நான் அதை கேள்வி கேட்பீங்களா? மாட்டேன் சார். நீங்கள் சொன்னது போல் பிரச்சாரம் கொண்டு போகிற விதம், வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது, அந்தந்த சூழல் எப்படி அது இன்னும் இருக்குங்க. அதெல்லாம் மையப்படுத்த நான் எதிர்கேள்வி வைக்கல. ஏன்னா நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஓகே, இது நான் தான் முதல்ல சொல்லிட்டு தானே சொல்கிறேன். கரெக்டு தான். இன்றைய நிலைமையில் சொல்கிறேன். அடுத்த மாதம் அது வேற மாறலாம். கரூருக்கு முன்னாடி விஜய்க்கு இருந்த இமேஜ் இப்போ இல்லை தெரியுமா? பொதுமக்கள் மத்தியில் விஜய் டம்மி பீஸுன்ற ஒரு கருத்து உருவாயிருக்குது. கரூருக்கு முன்னாடி வேற விஜய் ஏதாவது பண்ணுவார், அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் மாதிரி அப்படி இப்படின்னு. கரூரில் அவர் ஓடி ஒளிஞ்சார்ல, அதில் அவருடைய இமேஜ் இறங்கியிருக்கு. அவங்க ரசிகர்கள் வேணால் தூக்கலாம், கொண்டாடிக்கலாம். இப்போ நாளைக்கே மறுபடியும் விஜய் ஒவ்வொரு ஊராக போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு வச்சுக்கோங்க, மீண்டும் அந்த இமேஜ் ஏறும். ஏறுமா ஏறாதா? மக்களுடைய மனப்பான்மை மாறும்ல. அப்போ அந்த மாதிரி அதனால தான் அப்போது அந்த டைமில் நம்ம என்னவோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். இதுதான் நம்ம வேலை, இதுதான் யதார்த்தம். பல்வேறு செய்திகளை வழங்க கூட பகிர்ந்துருக்கிறோம். மக்கள்கிட்ட சேர்க்கலாம் சார். மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி சார்.